தோசை கரண்டி இது வளைவா இருக்குது. காரணம் வந்து ஆமா உடம்பு உடைக்க தேவையில்ல. உடைக்க தேவையில்ல. ம். அப்படியே நேரா இப்படி நின்னுட்டே பாரு. வாட்டமா இருக்கும். ஆ. இப்படி வச்சு பார்ப்பாங்க. ஆ. பார்த்துட்டு சரி ஆ. கரெக்டா இருக்குது. அப்படின்னு தான் போவாங்க. விளக்கம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. சரி. அது என்ன குச்சி? பலகாரம், பணியாரம். ஓ! அது நோண்டி எடுக்கிறது. ஆமா. ஆஹா. வந்து கலுங்கு ஏறாது இருக்கும். ஆ. பணியாரம் சுடுறப்ப அந்த ஓட்டைய கம்பியில குத்துறோம்ல, கலுங்கு ஏறும்ல, இது கலுங்கு ஏறாது. ஓ! சரி, சரி. எல்லா பலகாரமும் நம்ம சுடலாம். சரி. அதான் நம்ம சமாச்சாரம். ஆனா இது இவ்வளவுமே ஆ. நாமளா செஞ்சது. எல்லாமே கையில செஞ்சது. இது வந்து ம். இட்லி வைக்கிறாங்க. இட்லி. உள்ள மாவு ஊத்தி அப்படியே உள்ள வச்சிடுறது. ஆமா. வச்சிடுறது. இட்லி யோசனை வாங்கிட்டு போறாங்க. ஓ! சரி, சரி. இதை மட்டும் அப்படியே தனியா வந்து சொல்லணும்னா, இது இப்ப நீங்க காட்டினல்ல, இதெல்லாம் என்ன மரம், அந்த மரத்துக்கான தன்மை சொன்னல. எல்லாமே தேங்காய் தொட்டி. தேங்காய் தொட்டி. மூங்கில். இந்த மூங்கில் எதுக்கு சொன்ன? மூங்கில் என்னென்ன சொன்னேன்? மூங்கில் வந்து ஒரு நாளைக்கு 2 அடி உயரம் வளரும். வேற எந்த மரமும் வளராது. இது பேரு லேயர் இருக்கு பாருங்க. இந்த லேயர். ஆமா. இந்த லேயர் வழியா மூங்கில் தண்ணியை இழுக்கும். எவ்வளவு தண்ணி இழுக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு உயரம் வளருதுன்னாங்க. ஆமா. வேற எந்த மரமும் அப்படி இருக்காது, வளராது. மூங்கில் மட்டும் இது வந்து ஒரு ஆட்டு என்ன வேலை செய்யுங்க அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஃபங்க்ஷன் பண்ணும். அப்படியே அப்படியே இருக்கும். சூடு ஆறவே ஆறாது. ஆனா இங்க இருக்கிற பொருள் எல்லாமே விரவு தான். விரவு வேலை செய்யும். தூக்கி போட்டா விரவு, கை பட்டதுனால கை பட்டதுனால விரவு எப்பயே விரவாயிருக்கா இன்னாரா. இது அந்த போன் ஸ்டாண்ட் எடுத்தீங்களா? அந்த இது எடுங்க, பென் ஸ்டாண்டு. இந்த இது பென் ஸ்டாண்ட், பென் ஸ்டாண்ட். இதெல்லாம் அப்படியே பாருங்க. இதை அப்படியே சொல்லணும். இது என்னென்ன பயன்படுத்தலாம்? அது வந்து இந்த பக்கம் விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு. இங்க பேனா. பேனா. அதே போன் ஸ்டாண்டுக்கு தனியா ஒரு இது இருக்கு. போன் ஸ்டாண்டுக்கு இது சரி. போன் ஸ்டாண்டு. இப்படி பார்க்கலாம். இது பத்தி குச்சி ஸ்டாண்டு, டீ கப்பு. ஆமா. இன்னும் எவ்வளவு வேற இருக்குது. இது சோப்பு, இது கத்தி நீங்களே எல்லாம் செய்றீங்க. கத்தி எல்லாம் இதுலயே செய்யறது. கத்தி விலைக்கு வாங்குறது. ஓ சரி சரி. இதெல்லாம் இதெல்லாம் வந்து தேங்காய் தொட்டி. ஓ தேங்காய் தொட்டிலே டிசைன் செய்யறது. ஆமா. ஓகே. அதுலயே பாரு. எல்லாம் வித்துருச்சு, நிறைய வித்துருச்சு. இருக்கிறது ஒண்ணுதாங்க. மீதி இதுலயே எல்லா சாமி இருக்குது. முருகர், விநாயகர், ஐயப்பன் எல்லாம். இது என்ன வேலு, இந்த காடு ஓட்டுற மாதிரி எல்லாம் இருக்குல்ல கலப்பை? இது வந்து கருங்காலி. ஓ கருங்காலியில. கருங்காலி வந்து இது வீட்டுல வச்சோம்னா நல்லது. ஒரு சாமி வைக்கிறோம்ல, ஒரு சாமின்னா ஒரு பொம்மை. இதை வைக்கிறோம்னா இதுக்குமே வந்து ஒரு உயிர் வந்துடும். எந்த பொருளும் வந்து கீரை வச்சினா தான் உயிர் வரும். முன்னாடி 1,00,000 ரூபாய்க்கு தங்கத்துல செஞ்சு மேல மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு கல் எடுத்துட்டு போய் கீழே வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது அங்க உருவாயிடும். ஆனா மீதி பொருள் நீ எதையுமே போட்டாலாம் இப்ப நம்ம சாமி கும்பிடுறோம்னா நின்றுகிட்டு கும்பிடுறோம்னா அதெல்லாம் கௌரவம். நம்ம கௌரவத்துல கும்பிடுறோம். அப்படி கும்பிடவே கூடாது. அது சாமி வராது, வீட்டுக்கு வராது. அது கும்பிடணும் அப்படின்னா கீழே வைக்கணும். அப்பதான் வரும். கீழே நேரத்துல எர்த்தா விடும். நாமளும் நேரத்துல உட்காரணும். கும்பிட்டீங்கன்னா தான் உனக்கு 48 நாள்ல தட்டி வச்சிடும். 48 நாள்ல உன் வீட்டை விட்டு சாமி போவாது. 7,00,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னா இன்னொன்னு, இப்ப இந்த தேங்காயை வந்து உடைக்கிறாங்க, மரத்துல இருந்து எல்லா விஷயமே பயன்படுது இல்ல. இப்ப தேங்காய் ஓட்டி இவ்வளவு பயன்படுத்துறீங்க, இது வேற எதுக்குலாம் நீங்க இது பண்ணீங்க? நீங்க வேற தொழில் கூட பண்ணிருக்கலாம். ஏன் நீங்க இதை மட்டுமே மெயினா எடுத்து பண்றீங்க? ஓ உடம்புக்கு நல்லது. அதாவது ஒரு தேங்காய் ஒரு கணக்கு என்னன்னாக்கா ஒரு தேங்காய் 10 ரூபாய்க்கு தான் விற்குது. ஒரு தேங்காய் 10 ரூபாய்க்கு தான் விற்குது. அத அந்த கீழே கருத்தை போட்டோம்னா 50 ரூபா. அந்த குச்சி போட்டா. ஆமா. இதை போட்டா அப்படி ஒரு தேங்காய். இது வந்து ஒரு தேங்காய் அறுத்து கொடுங்க. அறுத்தனா இது 50, இது 50. உள்ள இருக்கிற கொப்பரையுங்குது. கொப்பரை தேங்காய் வித்துக்கலாம். ஆனா உழைப்பு அதுல அவ்வளவு இருக்கு. உழைப்பு இப்ப இது 250 ரூபா. இது இந்த தேங்காய் 10 ரூபா. இந்த உழைப்பு மீதி தான். கரெக்ட் தான். வேலை செஞ்சது கொஞ்சம் தவற விட்டுட்டீங்கன்னா உனக்கு வந்து காசு கிடைக்காது. எல்லாமே வந்து உழைக்கணும். எல்லாமே வேற உழைச்சா எல்லாமே எல்லாமே காசா மாத்தலாம். யாரும் வெட்டியா இல்ல. ஒரு சமாச்சாரம் என்னன்னா அங்க பாரு, இதுக்குள்ளார ஒரு கோட்டிங் இருக்குது. இந்த கோட்டிங் இருக்குது. ஆமா. இந்த கோட்டிங் தான் மருந்து. இந்த கோட்டிங் தேயவே தெரியாது. தேங்காய் இளநீ உள்ளார தண்ணியை கெட்டு போகுதா? கேடுறதில்ல. அதுதான் இந்த கோட்டிங் தான் கெடாத வைக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேங்காய் 10 ரூபா, இளநீ 50 ரூபா. தேங்காய் 10 ரூபா, இளநீ 50 ரூபா. நேற்று மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி பவுல் வாங்கிட்டு போறான். எதுக்குன்னாக்கா இது
பாயாசம், ஆ. இளநீ பாயாசம், ஆ. இளநீ பாயாசம் ஒரு பாயாசம் 90 ரூபா. ஆ. இதை வாங்கிட்டு போறான் கப்பலை, இந்த கப்பலை ஊற்றி கொடுக்குறான் இப்போ கடையில இருந்து. கடையில. ஹோட்டலுக்கு ஆ. வாங்கிட்டு போறான் ஒரு 10 80 ரூபா. இந்த பையன் வாங்கிட்டு போறான், நேற்று வாங்கிட்டு போறான். வந்து நிறைய இந்த மாதிரி வந்து அப்புறம் டீ, கருப்பட்டி டீ, கருப்பட்டி டீ போடுறாங்க சரியா, அவங்க வந்து இந்த மாதிரில கொடுக்குறாங்க. இந்த மாதிரில அதாவது குடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரில கொடுக்குறாங்க. ஜனங்க இப்ப வந்து மாறிட்டே இருக்கிறாங்க. கடைக்காரன் கேக்குறாங்க, இங்க நீ என்ன விலைக்கு விக்கிறிய அதை எனக்கு அப்படியே கொடு, நான் அவ்வளவு காசு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். நான் விற்கிறது எனக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரி இது கிடையாது. இப்ப எனக்கு 1000 ரூபாய் கூலி வச்சுக்க போடலாம் 20, அது 1000 ரூபாய்க்கு போட முடியாது. 7 தான் போட முடியும், 700 ரூபாய் தான் வரும். எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா மறுத்து காசு கிடையாது. அதான் நீங்களே உடச்சி சொல்றீங்களா, தேங்காயே இவ்வளவு தான், நான் 2 தேங்காய் வச்சு இவ்வளவு பண்றேன். வேறவங்க தண்ணி 20,000 ரூபாய், தேக்கு மரம் தண்ணி 20,000 போடலாம். அதை எடுத்து அவ்வளவு கணக்கா செய்யணும். நல்லா எல்லாம் வேஸ்ட்னு பார்க்காம யோசனையோட உழைச்சா காசாக்கலாம். சூப்பர்ண்ணா, சூப்பர். இதை பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செய்யணும், வேலை செய்யறதுக்கு இன்னைக்கெல்லாம் ஆள் கிடையாது, எல்லாம் வந்து சோம்பேறிங்க. பவுடரு பெவிக்கு தடவை அப்படியே ஒட்டுறாங்க. இது பாரு காய் கட் பண்றது. சூப்பர். காய் கட்டுறேன், இப்படியும் பண்ணிக்கலாம், இப்படியும் அறுக்கலாம். மாதிரி பயன்படுத்தி நாளா அறுத்து விட்டு இப்படி பண்ணினா இப்ப அது வந்து உனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா இது ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். விரவு தான் வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, எல்லாம் இருக்குது. கடைக்காரன் இப்போ உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் யாருக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எனக்கு வந்து இப்ப எல்லாம் இருக்குதுங்க, இலப்பு மிஷின் இருக்குது, மரக்கடை இருக்குது. மரக்கடையை பாத்துக்க மாட்டேங்கிறான், சும்மா வந்து 10 மாசம் காசு இப்ப 10 நாளுக்கு முன்னாடி தான் காலி பண்ணுவேன். 1 லட்ச ரூபா சரக்கு கிடக்குது. வேலை செஞ்சோம்னா மாதம் 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு சரக்கு. யாரும் வேலை செய்யறது ரெடியா இல்ல, எனக்கும் வந்து வயசாயிடுச்சு. ரோட்டு வாரத்துல போட்டோம். இதெல்லாம் யாரு கத்து கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு அப்புறம் யாருக்கா கத்து கொடுத்துருக்கீங்களா? யாரு கத்துக்கிறதுக்கு வராங்க, யாரு கத்துக்கிறது இல்ல. கத்துக்கிறதுக்கு இதுலதான் சொல்லியிருந்தாங்க. JSW கம்பெனி அங்கதான் வந்து என்ன பயிற்சி கேட்டிருந்தாங்க. அப்புறம் பயிற்சிக்கு கூப்பிடுவாங்க, காலேஜ் பயிற்சிக்கு அந்த மாதிரி பயிற்சி கூப்பிடுவாங்க. அங்க போய் பயிற்சி கொடுக்கணும், எப்படி எப்படி செய்யறது. அது ஒரு நாள் கத்துக்கிட்டு, ஆனா கத்துக்கிட்டாங்க என்ன மாதிரி வயசான காலத்துல யாருக்கிட்டையும் நம்ம கல்யாணம் நிக்க தேவையில்லை. நீங்க இது 90 ரூபாய்க்கு விக்கிறீங்கல்ல, ஆமா. இது ஆன்லைன்ல எவ்வளவு தெரியுமா? ஆமா ஆமா, கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு பக்கமா விக்கிறாங்க வெளிநாட்டுல. இப்ப அந்த டீ கப்பை வெளியில காலேஜ் போட்டு கொடுத்தமா நான் 120 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புற மாதிரியே அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்ப இங்க அது பாலிஷ் போடாதனால அது 70 ரூபாய்க்கு கொடுக்குறேன். பாலிஷ் போட்டோமா அவன் வந்து பாலிஷ் போட்டு தான் கேட்கறான், எல்லாமே கேட்கறான். ஆனா விலை அதிகம். ஜனங்க பார்த்ததுல ஆனா பாலிஷ் போடக்கூடாது, ஆக்சுவலா போடக்கூடாது. இப்ப இது நீ வந்து மறந்து போய் ஒரு 4 நாளைக்கு போட்டு விட்டுடுறேன், குட்டியில போட்டு விட்டுடுறேன். 4 நாள் கழிச்சுனா கூட ஒன்றும் ஆகாது, ஒரு துரு பிடிக்காது, ஒண்ணு பண்ணாது, எதுவும் ஆகாது, எடுத்து கழிட்டு. ஆனா சூடு கடைசி வரைக்கும் ஆறாது, அதுவும் ஆறாது, இதுவும் ஆறாது. நீ 6 மாசம் குடிச்சினாலும் 1 வருஷம் குடிச்சினாலும் நாம குடிச்சு பழகிக்கிட்டோம், நாம குடிக்கலான்னு குடிக்க முடியாது. நீ குடிக்கிற நேரத்துல சுட்டுப்படும் அப்படின்னு நினைச்சேதான் எல்லாமே நீ குடிச்சாகும். கடைசி குடி வருகிறீங்க சுட்டுப்படும் ஆனா தன்மை மாறும், டீயினுடைய தன்மை மாறும். அதே டீய டம்ளர்ல குடிச்சினா உனக்கு எப்பயும் குடிச்சு பழக்கம் பண்ணிருப்ப, அந்த டீ நல்லா இருக்கும். இதுல குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த டீய வேற நல்லா மாதிரி இருக்குது. எதுல குடிக்கிறோம் நாம, இதெல்லாம் ஒரிஜினல், அதுதான் டீ ஒரிஜினல். இதுலயும் தேங்காய் தட்டி அதே டைம்ல கண்ணாடி டம்ளர்ல கூட குடிக்கலாம். உங்களை பாக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கீங்க? உங்க போன் நம்பர் 39 39 40 40 48 48 098 098. என் பேரு வனராஜா. வனராஜா இயற்கையான எல்லா பொருட்களையும் இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையாலுமே நீங்க வனராஜா தான். இது வந்து அது மட்டும் கிடையாதுங்க, இயற்கையான பொருள். இப்ப நான் பைய வந்து 100 பை தான் போட போறேன், ஆர்வம் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சவுத்துல செஞ்சுக்கிறாங்க பத்தியா டம்ளர், அந்த டம்ளர் என்கிட்ட நான் 3 ரூபாய் வாங்கிட்டு வந்து 3 ரூபாய்க்கே விற்றாங்க. அங்க வந்து 20 ரூபா போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி பொருள் வந்து ஜனங்க இனிமேல் யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக்கே நான் தரத்தே கிடையாது. கரெக்டா பேருக்கு ஏத்த மாதிரி கரெக்டா தொழிலும் பண்ணிருக்கீங்க. இன்னும் எவ்வளவோ இருக்குதுங்க எனக்கு.
இப்ப ஒண்ணு செய்யறோம்னாக்கா எனக்கு 1000 ரூபாய் கூலி இருக்கு வரணும் அப்படின்னாக்கா எனக்கு அதுக்கு தகுந்த காசு கிடைச்சுன்னா தான் நான் செய்வேன். நான் சும்மா போய் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு இப்ப ஒவ்வொன்றும் எல்லாம் இது எல்லாமே தேங்காய்னாக்கா முழு தேங்காயா வாங்கணும். இல்லைன்னா இப்ப முக்கால்வாசி வராது தொட்டி. முழு தேங்காயா வாங்கி அறுக்கணும். மிஷின்ல வந்து அறுக்கணும். மிஷின்ல வந்து அறுக்கணும். அறுத்து பண்ணணும். இது பாரு மூங்கில் கைப்பிடி மூங்கில் எல்லாம் செய்யணும். எல்லாம் இப்ப போனோமாக்கா தேவைன்னா இப்ப வாங்கின ஒரு 13,000 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி அதில் தான் எடுக்கிறேன். பருப்பு கொண்டு போய் போடுறேன். பருப்பு தேங்காய் எண்ணெய்க்கு கொடுத்துருவீங்க? ஆமா, அது கிலோ 90 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. நிறைய ஜனங்க நிறைய விரும்புறாங்க. கடைக்காரன் கேட்கறான், கட்சி பானை வச்சிருக்கிறவன் எனக்கு ஆப்பம் மட்டுமே செஞ்சு கொடு, எவ்வளவு வேணுமாலும் செஞ்சு கொடு, நான் அதே 50 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த ஆப்பை அந்த ஆப்பையெல்லாம் எங்க அம்மா ஒரே ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு அந்த காலத்துல கொலை போட்டு ஒரு ஆப்பை கட்டி தான் 3 நாளைக்குனாலும் கெட்டு போகாது. குழம்பு இன்னைக்கு நைட்டு மறுபடியும் நாளைக்கு நைட்டு. இந்த மாதிரிலாம் தினம் கிடையாதுங்க. அதே மாதிரி தோசை கறி இப்படிலாம் தினம் கிடையாது, வாரத்துக்கு கிடையாதுங்க. வருஷத்துக்கு ஒரு தப்பம் தான். கறி தோசை சுடுறது, இந்த துணி எடுக்கிறது முக்கியமா இந்த மாதிரி தான். வேற அந்த அந்த காலத்துலாம் இப்படிலாம் இந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. ஆனா இனிமே வந்து வயசானவங்க பார்க்க முடியாது. நம்ம வயசுக்குலாம் யாரும் இருக்குது தாத்தா பாட்டி பார்க்க முடியாதுங்க. 50 வருஷம் உயிர் வாழலாம். அதுவே சரியான பொருள் பண்ணி யாரும் பழைய பொருள் யூஸ் பண்ணணும். அவங்க வந்து நல்லா இருக்கலாம், உடம்புக்கு நல்லா இருக்கலாம். குழம்பு 3 நாளுங்க பருப்பு குழம்பு இப்ப வச்சு அதே சூடு கட்டி அதுதான் உணவு சொல்றேன். உனக்கு அது கெட்டு போகாது, மாசமும் வராது. நீ வேற சட்டியில வேற குழம்பு வேற 2 நாள்ல வாசம் என்னங்க